வந்ததுல இருந்து அவங்கள நினைச்சுதான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. முதல்ல நான் கூட இப்படிலாம் ஓடி வரணுமா நினைச்சேன். ஆனா மகா, நீ சொன்ன பிளான் கரெக்டான பிளான் தான். இல்லைன்னா கண்டிப்பா என்ன அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆமாங்க, நீங்க போன 5 நிமிஷத்துலயே போலீஸ் வந்துட்டாங்க. நீங்க வீட்ல இல்லைன்ன உடனே ரொம்ப கோவமா பேசினாங்க. நீங்க வந்தா உடனே சொல்லணும்னு வார்ன் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க. நம்ம கம்பெனி நம்பர் 1 வந்துடக்கூடாதுங்கிறதுல எதிரி கம்பெனி அடமெண்டா இருக்காங்க. ஆனா நான் விட மாட்டேன். என்னோட டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு இந்த ஆட்ஷூட் நடந்தே ஆகணும். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. அவ பேர் என்ன? ரியா. அவ மட்டும் என் கையில சிக்குனா எல்லாம் ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஒரு அக்யூஸ் மாதிரி ஓடி ஒளிய வச்சுட்டா. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு நீங்க நல்லபடியா திரும்பவும் வெளியே வந்துருவீங்க. உங்களை பத்தி தெரியாதா? அவ சொன்னா நம்பிடுவாங்களா? உங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவ ஸ்டேட்டஸ் என்ன? நீங்க அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க மலை மாதிரி ஒசந்து நிக்கிறவரு, அவ ஒரு குப்பைங்க. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. இப்படி எல்லாம் திவ்யாக்கா சொன்னாங்க. இல்ல மகா, இதுல இருந்து வெளியே வர்றது ஈஸியான வேலை இல்ல. எந்த அலிகேஷன் வேணாலும் சமாளிச்சிடலாம். ஆனா இது பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். அவ்வளவு சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணுவேன். உங்களை வெளியே கொண்டு வந்தே தீர்வேன். அப்படின்னு திவ்யா கதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் வேற உணர்ச்சி வசப்பட்டு படப்படன்னு பேசிடுறேன். திவ்யா கிட்ட சொல்லு, அவ சொன்ன மாதிரி ஒரே இடத்துல இருக்காம இந்த கேரவான்லயே தான் சுத்திட்டு இருப்பேன். அவ என்னென்ன பிளான் பண்றான்னு எனக்கு அப்டேட் பண்ண சொல்லு. நான் அவகிட்ட அப்புறம் போன்ல பேசுறேன். சரிங்க. சரி, ஆட்ஷூட் சம்பந்தமா எனக்கு வேலை இருக்கு, நான் அதை பாக்குறேன். நீ கிளம்பு, ஜாக்கிரதையா போ. என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சுமங்கலி பூஜை பிரசாதத்தை நீங்க வாங்காமலே வந்துட்டீங்க. எங்களை ஏமாத்திட்டு போயிட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இந்த ஆட்டோக்காரன் அடிச்சடியில எல்லா உண்மையை சொல்லிட்டான். அவன் ஒரு அக்யூஸ்ட், அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. நீ போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு வரியா? நான் யாருக்கு சார் ஊட்டி விட்டேன்? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. கையும் களவுமா மாட்டிக்கிட்ட உடனே நடிக்கிறியா? திரு எங்க இருக்கான்னு சொல்லிட்டா அவனுக்கு மரியாதை இல்ல, உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு எதுவும் தெரியாது சார். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும் சார். பாருங்க சார் எப்படி பேசுறான்னு. இவ்வளவு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா எல்லா உண்மையை கக்கிடுவா. ஆமா, நான் என்ன சார் பண்ணேன்? என்ன எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க? சின்ன பொண்ணா இருக்கியே, வேண்டான்னு பார்த்தேன். உனக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது. வண்டியில இரு. நான் பத்திரிகை கொடுக்க திவ்யா வீட்டுக்கு போயிருந்தேன். ஹாய். ஹே அலெக்ஸ், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ண. அதுக்குள்ள பெங்களூர்ல இருந்து எப்படி வந்த? பைக்ல தான். நான் தான் எப்படி பைக் ஓட்டுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீனும் ஆள் மாறவே இல்ல. 2 ஹவர்ஸ்ல வந்திருக்கேனா? அப்ப நீ எவ்வளவு ஸ்பீடா வந்திருப்ப? இந்தா என்னோட கல்யாண பத்திரிக்கை. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். உன் ஃபியான்சியோட வா. வர ட்ரை பண்றேன். ஆனா நிச்சயம் வருவேனான்னு சொல்ல முடியாது. ஏய், என்ன பேசுற? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ வரலனா எப்படி?
இல்ல அலெக்ஸ், இங்க ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்னாச்சு திவ்யா? நீ பத்திரிக்கை கொடுக்க வரேன்னு சொன்னதுமே நான் முடிவு பண்ணிட்டேன். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சரியான ஆள். இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அலெக்ஸ். பத்திரிக்கை கொடுக்க வந்த என்கிட்ட இவ்வளவு பெரிய ஹெல்ப் கேட்கற? நீ கேட்டு நோ சொல்ல எனக்கு மனசு வரல. சரி, என்ன பண்ணணும் சொல்லு. தெருவுக்கு சாப்பாடு கொடுக்கற மகா போயிருக்கா. போலீஸால அவளுக்கு ப்ராப்ளம் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ தான் ஏதாவது பண்ணணும். பத்திரிக்கை கொடுக்க வந்த என்கிட்ட ஹெல்ப்னு கேட்கற? நீ கேட்டு நோ சொல்லவும் மனசு வரல. சரி, என்ன பண்ணணும் சொல்லு. தெருவுக்கு சாப்பாடு கொடுக்கற மகா போயிருக்கா. போலீஸால அவளுக்கு ப்ராப்ளம் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ தான் ஏதாவது பண்ணணும். இதான் மகா. நான் உனக்கு இந்த போட்டோவை அனுப்புறேன். அப்புறம் திரு எனக்கு அனுப்பின லொகேஷனையும் ஷேர் பண்றேன். ஆனா அலெக்ஸ், போலீஸ் ஒருவேளை மகாவை அரெஸ்ட் பண்ணா நீ எப்படி போலீஸை ஃபேஸ் பண்ணுவ?